Everyone to whom much is given, of him will be much required. லூக்கா 12:48. மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி, today's gospel urges us to stay watchful, keep seeking, always remember, be faithful, don't drift, each day matters, live in expectation, God is coming, God is near. விழிப்புடனும் தேடலுடனும் மறக்காமலும் நம்பிக்கையுடனும் தடுமாறாமலும் எதிர்பார்ப்புடனும் இரு. ஒவ்வொரு நாளும் இறைவன் வருகிறார், அருகில் உள்ளார் என்றும் மனதில் கொள். With great power comes the great responsibility. அதிகாரம் கூட பொறுப்பும் கூடுகிறது. Life consists not in holding good cards, but in playing those you do hold well. வாழ்க்கையின் தத்துவம் கையில் நல்ல சீட்டுகளை கொண்டிருப்பதில் அல்ல, அவைகளை நன்கு விளையாடுவதில் உள்ளது. இந்த ஒரு நாளில், இந்த ஒரு நேரம், தந்தையே இயேசுவே, நான் தாழ்மையாய் வேண்டுவது இதுவே. அன்றன்று செய்ய வேண்டியதை அன்றன்று செய்து முடிக்க இன்றே உங்கள் ஆற்றலை ஈந்திட வேண்டும் நீங்கள். நேற்று என்பது காற்றில் கரைந்தது, நாளை என்பது எனக்கு இல்லாமல் போகலாம். ஆற்றலுடன் அந்தந்த நாளை அன்றன்றே வாழ அருள் புரிக இயேசுவே இனியவரே நன்றி. Lord Jesus, make me strong in faith, steadfast in hope, and generous in love, that I may seek to please you in all these things and bring you glory. ஆண்டவராகிய இயேசுவே, விசுவாசத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையில் திடமாகவும் அன்பில் தாராளமாகவும் இருக்கச் செய்திருளும். அதனால் அனைத்திலும் உம்மை மேன்மைப்படுத்தவும் மாட்சிப்படுத்தவும் செய்வேனாக. எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் தீப ஒளி திருநாளாக ஒளியின் ஆண்டவராகிய உம்மை போற்றி புகழ எம் மக்கள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தீமையை ஒழித்து நன்மையை பெறுவதற்காக, பெற்றதற்காக நன்றி கூறுகின்ற நாளாக அமைகிறது. இதைத்தான் நாங்கள் ஈஸ்டர் பெருவிழாவன்று உம்மை ஒளியாக கொண்டு தியானித்து சிந்தித்து விழா கொண்டாடுகிறோம். இந்த விழாக்களின் வழியாக உமக்கு என்றும் நன்றி பாராட்டுபவர்களாக நாங்கள் இருக்கச் செய்திருளும். எங்களுள் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து நாங்கள் என்றும் உமக்கேற்ற மக்களாக இருப்போமாக. தீமைகள் ஒரு காலும் நன்மை தர முடியாது. யாரை கவரலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சாத்தானை நாங்கள் இனம் கண்டு பல வகைகளிலே எம்மை தாக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்வதற்கு உமது அருள் ஆசி உதவுவதாக. இந்த நேரத்தில் நாங்கள் எமக்காக மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் உமது உதவி தேவையோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். இன்னும் சிறப்பாக இந்த வல்லமையான நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை
நீர் கண்ணோக்கியருளும். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் நின்று உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நீரே எல்லா வகையான அருளும் ஆசிரும் தருவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.